கடைசி எச்சரிக்கை, லாஸ்ட் வார்னிங். சில மெசேஜ்கள் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆனால் சில எச்சரிக்கைகளை மீறினாலோ அது நம் வாழ்க்கையை அழித்துவிடும். அது ஒரு அமைதியான இரவு. நேரம் சரியாக 12 மணி. மாயா தன்னுடைய அறையில் தனிமையாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் அவள் மொபைல் ஒலித்தது. அன்னோன் நம்பரிலிருந்து ஒரு மெசேஜ். அவள் திறந்து பார்த்தாள். அதில் இது உனக்கு கடைசி எச்சரிக்கை என்று மெசேஜ் குறிப்பிடப்பட்டிருந்தது. பார்த்த அவளோ யாரோ தன்னை பிராங்க் செய்கிறார்கள் என்று நினைத்து சிரித்தாள். ஆனால் அந்த மெசேஜ் மீண்டும் மீண்டும் அவள் மனதில் ஒலிக்க ஆரம்பித்தது. முழுவதும் அவளுக்கு தூக்கமே வரவில்லை. அவள் அறையில் இருந்த மின்விளக்கு மினுங்க ஆரம்பித்தது. அவள் மெதுவாக கண்ணாடி பக்கம் பார்த்தாள். அங்கே ஒரு எழுத்து, யாரையும் நம்பாதே. அதை பார்த்த அவள் ஆச்சரியத்தில் உழைந்து அதிர்ந்து போனாள். திரும்பி பார்த்தாள். அங்கு யாருமே இல்லை. நாளும் தன்னை யாரோ கண்காணித்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தாள். அப்படி ஒரு உணர்வு அவளுக்கு. அடுத்த நாள் அவள் அந்த விஷயத்தை மறக்க முயன்றாள். அந்த நேரத்தில் அவளுடைய நண்பன் கீரன் வந்தான். அவனிடத்தில் எதுவும் சொல்லாமல் இருந்தும் கீரன் சொன்னான், நேற்று வந்த மெசேஜ் பற்றி யோசிக்கிறியா? அவள் அதிர்ச்சி அடைந்தாள். நீ எப்படி தெரியும்? கீரன் அமைதியாக நின்றான். அந்த அமைதி அவளுக்கு கூடுதல் பயத்தை ஏற்படுத்தியது. மாயா உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்தாள். அவள் பழைய பொருட்களை எல்லாம் தேடினாள். அதில் அவளுக்கு ஒரு பழைய புகைப்படம் கிடைத்தது. மாயா, கீரன் மற்றும் இன்னொரு நண்பர். ஆனால் அந்த நண்பர் இப்பொழுது உயிருடன் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்துனா? மாயாவுக்கு ஒரு உண்மை புரிய ஆரம்பித்தது. அந்த மெசேஜ், அந்த வார்னிங், அப்படி என்றால் அது சாதாரணமானது அல்ல. திடீரென்று அவள் ஃபோன் மீண்டும் ஒலித்தது. ஒரு அன்னோன் நம்பர். தன் நடுங்கும் கைகளால் அந்த ஃபோன் காலை அட்டன் செய்தாள். ஒரு குரல், உண்மையை சொல்லு, இல்லை என்றால் அடுத்தது நீதான். அவள் மிகவும் பயந்தாள். நான் எதுவும் செய்யலை. அந்த குரல் சிரித்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு பின்பாக ஒரு நிழல் தெரிந்தது. அந்த நிழல் யார்? அந்த மெசேஜ் அனுப்பியது யார்? ஈரன் உண்மையான நண்பனா? அவன்தான் எல்லாவற்றிற்கும் காரணமா? இது ஒரு வார்னிங் மட்டுமல்ல, இது ஒரு விளையாட்டு.